என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த லவ்வுன்ற ஃபீலிங் உண்டான உடனே, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாரி இருக்கும். இது நமக்கும் சரி, நம்ம நண்பர்களுக்கும் சரி. ஆனா அதுவே பிரேக்கப் ஆச்சுன்னா? ஏன் நெஞ்சே பிளக்குற மாரி வலிக்குது? ஏதோ மனசு வலிக்குது அப்படின்னு நம்ம டயலாக் விடுறதில்ல. உண்மையாகவே நம்ம உடம்புல அடிபட்டா எப்படி வலிக்குமோ, அதே மாதிரி பிரேக்கப் ஆன அப்புறம் ஒரு வலி ஏற்படுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல இந்த லவ்வுன்றது எப்படி வருது? இது போன அப்புறம் நமக்கு ஏன் பைத்தியமே பிடிக்கிற மாரி இருக்கு? இதையெல்லாம் ஹெலன் ஃபிஷர் மாதிரியான பெரிய சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்ச உண்மைகள வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லவ்னா என்னன்னு நம்மளோட மூளைக்கு புரியிற மொழியில பார்ப்போம். நீங்க ஒருத்தர பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்குதுல்ல, அப்போ உங்க மூளை சும்மா இருக்காது. அங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல டோபமைன். இதுதான் அந்த ரிவார்ட் கெமிக்கல். உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க பார்க்கும்போதோ, இல்ல மெசேஜ் பண்ணும்போதோ, உங்க மூளைக்குள்ள இது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்ற ஒரு சிக்னல் குடுக்கும். அடுத்ததா ஆக்ஸிடோசின். இத தான் நம்ம கடல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ட்ரஸ்ட், அதாவது ஒரு நெருக்கத்த உண்டாக்கும். ஸோ லவ் பண்ணும்போது உங்க மூளை ஒருவித போதையில மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். பிரேக்கப் ஆகும்போது உங்க மூளைக்குள்ள என்ன நடக்குது? உலக புகழ் பெற்ற ஆந்த்ரோபாலஜிஸ்டான டாக்டர் ஹெலன் ஃபிஷர் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, காதல் தோல்வி அடைஞ்சவங்களோட மூளைய எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் செம ஷாக்கிங்கா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரேக்கப் ஆனவங்களோட மூளை ஒரு போதைக்கு அடிமையானவன் அந்த போதை கிடைக்காம துடிக்கும்போது எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்குதாம். உங்க பார்ட்னர் உங்கள விட்டு போனதுக்கு அப்புறம், உங்க மூளைக்கு அந்த டோபமைன் டோஸ் கிடைக்காது. உடனே உங்க மூளை பதற ஆரம்பிக்கும். எனக்கு அது வேணும், அவங்க வேணும் அப்படின்ற அளவுக்கு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் பிரேக்கப்க்கு அப்புறம் அவங்களோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கிறது, பழைய மெசேஜ்லாம் எடுத்து படிச்சு நம்மள நாமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதான் வித்ட்ராவல் சிம்ப்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெறும் மனசு வலி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இல்ல. இது உடலுக்கும் ஒரு வலிய கொடுக்கும். நாம எனக்கு நெஞ்சே வலிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே, அது உண்மைதானா? இத பத்தி டாக்டர் ஈத்தன் கிராஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஒரு சூடான காப்பி டம்ளர நம்ம தொட்ட உடனே மூளையில எந்த பகுதி ஆக்டிவ் ஆகுதோ, அதே பகுதி தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போதும் ஆக்டிவ் ஆகுதாம். அதாவது உங்க கையில சூடு வச்சா எவ்வளவு வலிக்குமோ, அதே அளவு வலிய பிரேக்கப் ஆனவங்களும் உணருவாங்க. இது வெறும் ட்ராமா இல்ல. பயாலஜிக்கலான உண்மை. இன்னும் ஒரு படி மேல போய் தக்கோட்சுபா கார்டியோமயோபதி அப்படின்னு ஒரு கண்டிஷனே இருக்கு. இத தான் புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டிசோல், இத நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறதுனால இதயத்தோட தசைகள் தற்காலிகமா செயலிழந்து போற நிலைமை தான் இது. நிஜமாவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்க உடம்பு இளைச்சி போறதுக்கும் காரணம் இதுதான். ஸோ லவ் ஃபெயிலியர்ன்றது வெறும் சோக பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல. உங்க மூளையும் உடம்பும் சேர்ந்து போடுற ஒரு போராட்டம். இந்த வலி கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ, அதே அளவு டைம் லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரதுக்கும் டைம் எடுக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புதுசா டோபமைன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள செய்யுங்க. இது எல்லாம் செய்யும்போது தானாவே அந்த வலி குறைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான தலைப்போட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரதீப் நேசமணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.